ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா கேம் சேஞ்சர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை யார் டேர் பண்ணிக்கா? நம்ம சங்கர் அவங்க தான் டேர் பண்ணிக்காங்க. இந்த படத்துக்கு தமன் அவங்க இந்த படம் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்கான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ராம் சரண் அவங்க ஹீரோ பண்ணிக்காங்க. வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா அவங்க பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா யார் பண்ணியிருக்காங்கன்னா கியாரா அத்வானி அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டவர் இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஜெயராம் அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு நார்மல் ரோலில் பண்ண மாதிரி தான் தெரியுது. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், ஆனால் இந்த படத்தில் நார்மலாக பண்ண மாதிரி தான் தெரியுது. நம்ம சுனிலோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்க்குற முடியும். யாரும் புதுசாக சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஒரு கால்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான்டான் நோட்டிஸ் வந்துட்டு இருக்குது. போவாங்க அப்டேட்குள்ளே போகலாம். அதாவது கேம் சேஞ்சர் படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சொல்கிறத விட இந்த படத்தில் வந்து ராம் சரண் அவங்க நல்லாவே நடிச்சிருக்காருன்னே சொல்லாங்க. ராம் சரணோட நம்ம எஸ் ஜே சூர்யா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஐஏஎஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம் சரண் அவங்க இதில் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் தடங்கல் பண்ணி இது பண்ணுவார்னே சொல்லாங்க. நம்ம எஸ் ஜே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரிமினல் வேலையை பார்ப்பார். பொலிட்டிக்கலாக இருக்கும்போது என்னென்ன வேலையை பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பார்ப்பார். அதை தடுக்கிறதுக்காக நம்ம ராம் சரண் உள்ளே போவாங்க. உள்ளே போனோடனே அதை தடுத்தாரா தடுக்கலையா இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரினே சொல்லாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நார்மலாக இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக்காக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கானே சொல்லாங்க. சங்கர் அவங்களுக்கு இந்த படம் வந்து நல்லா ஒரு கை கொடுத்துருக்குன்னு என்னோட கருத்தாக இருக்குது. தமிழ்நாட்டில் கை கொடுக்காட்டி கண்டிப்பாக அவங்களோட ஸ்டேட்டில் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த படம் நான் பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. தமிழோட பிஜிஎம் வேறு லெவலில் பண்ணியிருக்கானே சொல்லாங்க. ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாட்டுக்காக ஒரு 8 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்திருந்தாங்க பிரம்மாண்டமாக. அந்த பாட்டும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. முக்கியமாக கேமராமேனோட ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சினிமேட்டிக்காக அவங்க எடுக்க நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டக்கா கேமரா போயிட்டு அவங்க விழுகிற சீக்வன்ஸ்லாம் காட்டும் போது அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லாவே கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். ராம் சரண் வந்து டபுள் ஆக்டராக வராங்கன்னே சொல்லாங்க. ஃபஸ்ட்டு அவரோட சன்னு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ராம் சரணோட உண்மையான அப்பாவை காட்டுவாங்க. அப்பாவை தான் வந்து மெயினாக காமிச்சிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் எதனால் வந்து யார் அம்மாவாக வராங்கன்னா நம்ம அஞ்சலி தான் ராம் சரணுக்கு அம்மாவாக வருவாங்க. அஞ்சலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மன பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராம் சரணுக்கு உண்மையெல்லாம் வெளியே தெரிய வருது. நம்ம எஸ் ஜே சூர்யா ஏதோ ஒன்று அவங்க சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது ரிவெஞ்ச் எடுப்பார். ரிவெஞ்ச் எடுக்க படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போனே சொல்லாங்க. இவர் ஐஏஎஸ் பதவி விட்டு வெளியே வந்தோடனே ஐபிஎஸ் விட்டு பதவி வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது அரசியலுக்குள்ளே உள்ள வரக்கு களத்துக்குள்ளே இது பண்ணுவார். தலைவராக நியமிச்சு விட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எஸ் ஜே சூர்யா வந்து ஒத்துக்கவே மாட்டார். அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுவார். எதனால் இந்த பிரச்சனை பண்ணுறான்னு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. படம் என்ன அடுத்தன கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகுது. ஃபைட்டிங் காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தாங்க சொல்லணும். கேம் சேஞ்சர் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹச்டி எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னே சொல்லாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வியூவர்ஸ்.